தோட்டத்தில் வந்து கதிலி வாழை வந்து 500 வாழை போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு 7 மந்த் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் வந்து நமக்கு புட வர ஸ்டேஜில் வந்து இந்த பனமா வில்ட் டிசீஸால் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக வந்து கெமிக்கல்லாம் வந்து ஒரு 3 மெடிசன் கொடுத்தாச்சு. ஆனால் அதுலேயும் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகலை. ஸோ நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவர் வந்து டாக்டர் சாயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஓகே சார். முதல் நிசி இப்போ வந்து எத்தனை வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க? 3 டைம் கொடுத்துருக்கேன். 3 டைம். என்ன 1.5 மந்த்தோட சேர்க்கும்போது 4 டைம் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சார், என்னென்ன கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டாக இனிஷியலாக வந்து க்ளோரி பைபாஸ் ஒரு 1/2 லிட்டர் 500 ml ப்ளஸ் ப்ளூ காப்பர் 1 கிலோ, கியூமிக் 1 கிலோ வந்து 1.5 மந்த்தில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் மாறி போட்டதுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு டைம் வந்து ப்ளூ காப்பர் ப்ளஸ் க்ளோரி வந்து கொடுத்தேன். அதுவும் வந்து கரைச்சி தான் வாழைக்கு ஒவ்வொரு லிட்டருங்கிற கணக்கில் ஊற்றினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வில் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம நெமட்டோடு இஷ்யூ கொஞ்சம் வேர் பார்க்கும்போது வந்து அந்த வேர் முடிச்சு இருந்துச்சு. ஸோ அது அந்த நெமட்டோடு இஷ்யூஸ் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலம் ஃப்ரை அண்டு லெசண்டா ஒரு டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்வு வரல. ஸோ அதனால் வந்து நான் இது பண்ணாமல் வில்ட்டுக்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கோத்ரெஜில் லார்க் அண்டு கோசூட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கும் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல. ஓகே 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 சார். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம், ஆனாலும் இந்த நோயாளி வந்து சரியாகலை. இல்லைங்களா சார்? இது வந்து ட்ரீட்மெண்ட்டு உணவு ஃபீடிங் என்ன கொடுத்துருக்குங்க சார்? ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து பார் கோதி போடும்போது வந்து டிஏபி ஒரு மூட்டை கொடுத்துருக்கோம், நீம் கேக் ஒரு மூட்டை கொடுத்துருக்கோம், எல்லாமே 50 kgல. அதுக்கப்புறம் வந்து 10, 26 ஒரு மூட்டை காம்ப்ளாக்ஸு. அப்புறம் வந்து அக்ஷயா கோல்டு ஒரு மூட்டைங்க, செகண்டரி நியூட்ரியன்ட், அது ஒரு மூட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 மந்த்து கழித்து வந்து நம்ம ஃபேக்டம் பாஸ் ஒரு மூட்டையும், அதுக்கப்புறம் வந்து 60-20 டெராசல் கம்பெனியில் அது ஒரு 25 kg கொடுத்துருக்கோம். இடையில வந்து கொஞ்சம் மெக்னீசியம் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட்டும் கொடுத்துருக்கோம். கூடவே வந்து ஒயிட் பொட்டாசும் அப்பப்போ ஒரு 5 kg ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே சார், எல்லாமே கொடுத்தாச்சு. ஏன் நோயாளிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் போட்டாச்சு இல்லைங்களா சார்? சாருக்கு திருப்திகரமாக என்னென்ன கொடுக்க வேண்டுமோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா இப்போ சார் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே இங்க தீர்வு கிடைக்கல இல்லை இல்லைங்களா சார்? அது தீர்வே இல்லை.